இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, கடைசியில நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல. ஆதி, என்ன காரியம் பண்ணிருக்க? இவ்வளவு போய் மித்ரா, உண்மையா உன்னையா லவ் பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா நான் அமெரிக்கால இருந்து உன் கூட கிளம்பி இந்தியாவுக்கு வந்தேன்? நீ எல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல மித்ரா. உன்னால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? அவங்க உன்னோட பாட்டி, உன்னோட சுயநலத்துக்காக நீ அவங்களே கொல்ல பார்த்திருக்க. ஆதி என்ன சொல்றாரு? மித்ரா ராஜேஸ்வரி பாட்டிய கொலை பண்ண பார்த்தாளா? ஆதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும் மித்ரா, போதும். நீ சொன்ன வரைக்கும் போதும். நான் கேட்டதெல்லாம போதும். இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஆதி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆதி. உன்னோட சுயநலத்துக்காக சொந்த பாட்டியவே கொலை பண்ண பாத்திருக்கியே. நான் மண்டபம் பூரா பாட்டிய காணும் தேடினப்போ அதுக்கு பின்னாடியும் நீதான் இருந்திருக்கியா? உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறது கூட உனக்கு தகுதி கிடையாது மித்ரா. ஏன் மித்ரா, ஏன்? எதுக்காக நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண? அந்த பாட்டி உன் மேல உயிரே வச்சிருந்தாங்க. உன் மேல இருக்கிற பாசத்தினால இந்த வயசுல கூட லண்டன்ல இருந்து இங்க வந்து உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அவங்களையே கொல்ல பார்த்திருக்க. எப்படி மித்ரா, எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சது? உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் சொந்த பாட்டிய கொலை பண்ண பார்த்த பாரு, அதை மட்டும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பல. பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு எப்பவோ தெரியும்.